நைஃப் இன் த வாட்டர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்டன்னிங்கான ஒரு படம். அது 3 கேரக்டர்ஸ், அதை வச்சு அவங்களோட அந்த அந்த மாஸ்குலின் ஃபெமினின் எனர்ஜிஸ் பற்றி அது தட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். என்னென்னா மினிமல் கேரக்டர்ஸ் வச்சுட்டு ஹவு டு யூ கிரியேட் விஷுவல் ட்ராமா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சீனில் வந்து அவர் நைஃப் வந்து இது பண்ணுவார்ல, அது இட் இஸ் ஸோ ட்ராமேட்டிக். அந்த மூமெண்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு டென்ஷனில் யூர் லிட்ரலி ஆன் த எட்ஜ் ஆஃப் த நைஃப் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி வந்து டென்ஷனை வந்து யூ டோன்ட் நீட் அ லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அப்போ எனக்கு இதுதான் எனக்கு ஹுக்காக இருக்குது. ஐ கேன் டூ திஸ் வித் ஜஸ்ட் 3 people. சூப்பர். ஐ டோன்ட் நீட் 200 எக்ஸ்ட்ராஸ் டு கிரியேட் டென்ஷன். அது மட்டும் இல்லை பாருங்கள், அந்த டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு கை க்ளோஸ்அப் அவ்வளோ. அந்த ஃப்ரேமிங், அந்த ஒரு 14mm லென்ஸில் இங்கே இப்படி வச்சுட்டு அந்த பின்னாடி கேரக்டர்ஸ் நிற்கிறாங்க. ஸோ அப்போது அந்த ஃப்ரேமிங்கில் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ அந்த விஷுவல் ட்ராமா கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இஸ் அ கிரேட் ரெஃபரன்ஸ் ஐ ஃபீல். நைஸ். கண்டிப்பாக ரைட்டர்ஸ் டிரெக்டர்ஸ் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம் நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அது ரெலவெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா அந்த ஆண் பெண் உறவு, இட்ஸ் எட்டர்னல் லைஃப்.